என்னது கேக்குக்கான க்ரீம் இப்படி செய்யலாமா? நான் வந்து ட்ரீம் விப் பிராண்டில் 2 சேஷெட் எடுத்திருக்கேன். அதை கட் பண்ணி ஒரு பவுலில் போட்டுக்கிறேன். அது போட்டதுக்கு அப்புறமா வெண்ணிலா எசன்ஸ் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இது கூட 200 ml கோல்டு மில்க் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு பீட்டரால நல்லா பீட் பண்ணி வச்சுக்கிறேன். நாம பீட்டரை வச்சு யூஸ் பண்ணும்போது க்ரீம் வந்து ரொம்ப நல்லா வரும். நான் இதை எடுத்து காமிக்கிறேன் பாருங்க. கீழே விழவே இல்லை க்ரீம். இந்த மாதிரி கீழே விழாம இருந்துச்சுன்னா க்ரீம் வந்து கரெக்டான பதத்துல இருக்குன்னு அர்த்தம். க்ரீம் கீழே விழுந்துச்சுன்னா கேக் மேல அப்ளை பண்றதுக்கு அது சரியா வராது. இந்த மாதிரி திக்கா இருக்கணும். கொஞ்சமா க்ரீமை வேற பவுல்ல எடுத்துட்டு அதுல ஃபுட் கலரை நான் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அதை நீங்க ஆட் பண்ணிக்கோங்க. ஆனா கொஞ்சமா ஆட் பண்ணுங்க, அதுவே நல்ல கலர் வரும். அதிகமா ஆட் பண்ண வேண்டாம். கலர் நல்லா மிக்ஸ் ஆகி வந்திருக்கு. க்ரீம் ரெடி ஆயிடுச்சு. நம்ம கேக் மேல அப்ளை பண்ணிடலாம். நான் வந்து ஒரு பிளேட்ல க்ரீம் அப்ளை பண்ணிக்கிறேன். ஏன்னா அப்பதான் கேக் வந்து மூவ்மெண்ட் ஆகாம இருக்கும். ஃபர்ஸ்ட் நம்ம கேக்கை வச்சுட்டு அதுக்கு மேல சுகர் சிரப் அப்ளை பண்ணிட்டு க்ரீமை அப்ளை பண்ணிடலாம். அடுத்த லேயர் கேக் வச்சுட்டு அதுக்கு மேல சுகர் சிரப்பை அப்ளை பண்ணிடலாம். அப்ளை பண்ணிட்டு க்ரீமை அப்ளை பண்ணிடலாம். க்ரீம் அப்ளை பண்ணிட்டு அதுக்கு மேல இன்னொரு லேயர் கேக்கு வச்சிடலாம். இதுக்கு மேலேயும் நம்ம சுகர் சிரப்பை அப்ளை பண்ணிடலாம். அப்ளை பண்ணிட்டு க்ரீம் அப்ளை பண்ணிடலாம். எப்பயுமே கேக் செய்யறப்போ மேல இருக்கிற லேயரை நம்ம கட் பண்ணி எடுக்கணும். ஏன்னா அது மேல கலர் மாறி இருக்கும். அது கட் பண்ணி எடுத்துட்டு இந்த மாதிரி ஃபுல்லா கேக்கெல்லாம் அப்ளை பண்ணிட்டு நமக்கு விருப்பமான டிசைன்ல இதுக்கு மேல டெக்கரேஷன் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கேக்குக்கான க்ரீம் ரெடி பண்ணிட்டு நமக்கு பிடிச்ச டிசைன்ல டெக்கரேஷன் கொடுத்துட்டு வீட்டில் இருக்கிறவங்களுக்கு பர்த்டே, வெட்டிங் டே, இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு ஃபெஸ்டிவல் அப்படி இருக்கிறப்ப நம்ம ஒரு சர்ப்ரைஸ் பண்ணி கொடுக்கலாம். இந்த மாதிரி நம்மளே செய்யறப்ப அது ஒரு அழகுதான். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.